துணிவே விஜயம் அப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், ராகு, கேது, சுக்ரன், சனி பகவான், புதன் பகவான் போன்ற கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்கும் துரதிருஷ்டமாகவும் இருக்கும். அந்த வகையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன விஷயத்தை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமோ அதிர்ஷ்டமோ கிடைக்கும், என்னென்ன கிரகத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிந்த பலன் பெற வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிகளோடு பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பியர்ச்சி அப்படின்னு சேர்ந்து சில ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்களையும் கொடுக்கும், இல்லை மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் கடகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. நீங்கள் நன்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீமையாக போய் முடியும். இது கெட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இவ்வாறாக ஒரு கலவையான ஒரு நிலை இருக்கும். எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பாராதது நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் கொடுக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குங்க. அதே நேரம் எல்லா வேலையிலையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கலாம். பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் அலட்சியத்தை குறைத்து கொள்ளுங்க. சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இருப்பினும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பரிவர்த்தனை செய்யக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் கூடாதுங்க. தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கடனுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது அவசியமாகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதே நேரம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சில கிரகங்கள், அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாரு. இது பெரும்பாலும் அசுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா கடகராசிக்கு இந்த நிலை அப்படின்றது நடக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களை தவறாக புரிந்து கொண்டவங்க கூட சரியாக புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டிய ஒரு காலகட்டங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. எளிதில் மனது துவண்டு போகவும் கூடாதுங்க. 2 முறையோ 3 முறையோ தோல்வி அடைந்த பின்னரும் முயற்சி செய்து பாருங்க. முயற்சி செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு முறையோ 2 முறையோ நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களிடத்துல இருந்தால் இந்த காலம் தங்களுக்கு இனிமையான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சோம்பல் இருக்கிறவங்க சில தடங்கல்கள், சில தோல்விகள் அப்படிங்கிறத எதிர்கொள்வாங்க. அதே நேரம் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதிலும் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய அளவில் பாதிப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே நீங்கள் இருக்கிறத
இருக்கிறது நல்லது. அதாவது எதற்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய பிரச்சனையை கண்டு துவண்டு விடாதீங்க. ஏன்னா இது ஒரு சிறு காலத்திற்கு மட்டும்தான். ஏன்னா கிரகங்கள் அதே இடத்துல இருந்து உங்களுக்கு கெடு பலன்களையே வழங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நவம்பர் மாதத்துல சில விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் ஓரளவுக்கு வந்து இனிமையான காலமாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு காலமா உங்களால கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில வந்து மன உறுதியோட நீங்க நடந்து கொள்ள பாருங்க. செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சேமிப்பு கரையும்போது மனசு வந்து ஒரு விதமா கஷ்டப்படத்தான் செய்யும். அதனால நீங்க செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடுங்க. பட்ஜெட் போட்டு செலவுகள வந்து மேற்கொள்வது அவசியம். அதே நேரம் ஆரோக்கியத்திலயுமே வந்து சிறப்பு கவனத்த செலுத்த பாருங்க. ஓடி ஆடி விளையாடி அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே குடும்பம் ரீதியா, வேலை ரீதியா வந்து ஓடி ஓடி உழைச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து கோட்ட விட்டுடுவீங்க. அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலயுமே வந்து உஷாரா இருங்க, கவனமா இருங்க. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டுனீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள அது இழுத்து விட்டுடும். கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க. நேர்மையாக நடந்து கொண்டா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்துல சில கிரகங்களினுடைய தாக்கம் சந்தோஷமான சூழ்நிலைகளையும் தங்களுக்கு உருவாக்குங்க. அதிலும் வேலைகளை வந்து எல்லாத்தையும் நீங்க சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தை விரைவுபடுத்த புதிய யுத்திகளை வந்து நீங்க இந்த காலகட்டத்துல கையாளுவீங்க. அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும். அந்த வேலையை முடிப்பதற்குள்ளாகவே அடுத்து 10, 11 வேலைகள் உங்களுக்கு வரிசை கட்டி கொண்டு நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக வரும், முன்கோபப்படுவீங்க. இது எல்லாமே இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பா. அதனால கவலையே படாதீங்க. இந்த காலகட்டம் அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. செலவுகளை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா 3வது நபரை முழுமையாக எக்காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க. அது சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில அதிக அக்கறை காட்டணும். வியாபாரத்துல பார்ட்னரை முழுமையா நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். இல்லற வாழ்க்கையில ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியம். ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் வந்து சுமூகமாக முடிய வேண்டும் அப்படின்னா புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் இந்த மாதத்தினுடைய 4வது வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இருக்கும். பெருசா வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் மேலதிகாரிகளை மட்டும் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. எதிரிகளை குறைத்து எடை போடாதீங்க. நன்மைகள் நடந்தாலும் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை முழுமையா நம்பக்கூடாது. திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் கைகூடும், திருமணம் வரைக்கும் செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக கிடப்பில போட்டு வைத்திருந்த வேலைகளை கையில எடுத்தா நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும். மேனேஜர், முதலாளியுடன் பணிபுரியறவங்க நெருங்கிய நண்பர் அப்படின்னு நினச்சி மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிடக்கூடாது. இந்த மாதம் சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தால் மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. கொஞ்சம் சுமாரான காலகட்டம் அப்படின்னாலும் கூட முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரு சுமாரான கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் 3வது வாரம் 4வது
5வது வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை வந்து நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா சில பல சண்டை சச்சரவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. இருந்தாலும் வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி அனுசரணையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் சுபிக்ஷமாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக முன்கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. நான் சொல்றது தான் சரி அப்படின்னு ஒற்றை காலில் நீங்கள் நிற்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க பாருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யாதீங்க. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த மாதம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க தினமும் நரசிம்மரை மனதார நினைத்து வழிபாடு செய்தாலே உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் நடைபெறும்.